இத்தனை ஆண்டுகள் அரசாட்சி செய்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது தமிழில் அரசாணை வெளியிடப்படும் என்கிறது. காரணம் இந்த கூட்டத்துக்கு பயந்துதான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? பாரதிதாசன் என்று ஒரு கவிஞன், நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன், போன வாரம் தான் பிறந்து அவருக்கு கனக சுப்பரத்தினம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போது பிறந்த நாள் விழாவிற்கு 1 வாரம் கொண்டாட்டம். 1 வாரம் தமிழ் வாரம். காரணம் யார்? இவர்கள் தான். தம்பி அருணபாரதி பேசும்போது கூட ஒரு சின்ன கூட்டம் ஒரு ஓரத்தில், அது அல்ல. அறிவார்ந்த பெருமக்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, உலகில் எந்த ஒரு தத்துவமும் இதிகாசமும் புராணங்களும் காவியங்களும் காப்பியங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. ஒரு சிறிய கூட்டம் சொல்கிறது, பெரிய கூட்டம் சொல்கிறது என்று புறக்கணித்து விட முடியாது. இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம், நாளைக்கு நாடே சொல்லும். ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்த எவனும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. உடன் பிறந்தார்களே, ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி. அப்படி பார்த்தால் இங்கே பல ஆயிரம் தீக்குச்சிகள் இருக்கிறது. பத்த வைத்து விட்டால் பற்றி எரியும் இந்த புரட்சிக்கு. ஒரு வாரத்தில் பேசுகின்ற இங்கே படித்தார்கள் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பல்வேறு தேசிய இனங்களினுடைய வாழ்த்து கடிதத்தை. அவர்கள் எல்லாம் தேசிய இனங்களில் மாநாடு நடத்துகிற போது நானும் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளர் டெல்லியிலே போய் பங்கேற்றோம். சீக்கியர்கள் நடத்துகிற தேசிய இனங்களின் மாநாட்டிலாம் நான் போய் பங்கேற்றிருக்கிறேன். தேசிய இனங்களின் ஓர்மைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டரசு கோட்பாட்டிலே அவர்களுக்கெல்லாம் முழுக்க உடன்பாடு உண்டு. இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறார் மார்க்ஸ். ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு அதற்கு முன்பு அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், இதற்கு முன்பு இருந்ததில்லை, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அங்கே மாநிலங்களின் உரிமை என்பது இல்லை, இங்க இல்லை. ஸ்டேட்ஸ் இருக்கிற இடத்துல யூனியன், ஐயா பொதுச்செயலாளர் தெளிவாக விளக்கி பேசினார். இணைத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கி, ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி, வெள்ளக்காரன் பெற்று பேர் வச்சான், இந்த நாட்டை பெற்று ஒரு பேர் வச்சு விட்டான் இந்தியான்னு. இங்க இருக்கிறவன் அப்பே முறை கொண்டாடிட்டு இருக்கான், நான் தான் அப்பே அப்படின்னு. இந்த திராவிடர்கள் எதுனாலும் நாங்க தான், எது சொல்லுங்களேன், நாங்க தான். பக்கத்து விட்டு எருமாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் அதுக்கு நாங்க தான் காரணம். இவங்கள மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டம் எது நன்று, எதற்கு நன்று? எல்லாவற்றையும் நம்முடைய வாக்கை வாங்கி நம்முடைய வாக்கியாலை வலிமை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இன மக்கள் இந்த நிலத்தின் இந்த நாட்டின் அதிகாரத்தை முழுக்க பறிகொடுத்தவர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்கள் இந்த ஆட்சியாளர். கல்வி உரிமை பறிபோனது, கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது மாநில உரிமை, அதை பறிகொடுத்தவர் மக்கள் இவர்கள் தான். மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. ஒரு மகத்தான சேவை மருத்துவம், அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை. அதை செய்யாமல் அதையும் வியாபார பண்டமாக மாற்றியவர்கள் இந்த பெருமக்கள் தான். எல்லாவற்றையும் எடுத்துக் கொடுத்து விட்டார்கள். கச்சத்தீவு அது இந்திய பெருநிலமா, இந்திய நிலத்தின் உடைமையா? இல்லை, நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டதா? கொடுக்கலாமா வேணாமா? என்ன காரணத்துக்காக கொடுக்கிறீர்கள்? ஏன் கொடுக்க வேண்டும்? எதையும் இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று பாகிஸ்தானுக்கோ அது சீனா பக்கமோ போய்விடக்கூடாது என்று கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு, ஒரு லஞ்சம், தாண்டோண்டித்தனமாக எடுத்து கொடுக்கப்பட்டது.
அன்று கொடுக்கும் போது முதலமைச்சராக இருந்த பெருமானியார் இவர் தான். அதை எதிர்த்து தர்க்கம் பண்ணியது, பேசியது, வாதிட்டது யார்? ஒருவர். நம்முடைய தாத்தா மூக்கைய தேவரை தவிர அந்த பாராளுமன்றத்தில் ஒருவனும் எதிர்த்து பேச எடுத்துக்கொண்டு போகும்போது ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அற்ப பதவிக்காக அஞ்சி இருந்ததனால் இன்று நம்முடைய நிலம் பறிபோனது. ஆனால் இன்று வரை அதன் பிறகு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம், கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நாங்கள் வந்தோம். நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி 2016 தேர்தலில் போட்டியிட வருகிற போது தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிடுகிறது என்று உடன் பிறந்தார்களே, கச்சத்தீவை மீட்க தீவிரமாக போராடுவோம். அந்த தீவிரத்தை சென்று விட்டார்கள். ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் அது இல்லை. என்ன போராடி ஓய்ந்து விட்டார், சோர்ந்து விட்டார். இவர்களால் அதை செய்ய முடியாது. தமிழ் தேசியர்களால் தான் அதை செய்ய முடியும். கச்சத்தீவை திருப்பி எது கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர்கள் பதில் மனு, இதுதான் ரெண்டு கட்சியின் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேர் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனு இதுதான். கச்சத்தீவை திருப்பி எது, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, இதுதான் கோட்பாடு. சட்டசபையில் தீர்மானம். தமிழ் தேசியர்களின் அரசு மலர்கிற போது தன் மாநிலத்தின் தன் இடத்தின் உரிமையை மீட்க, தன் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி கச்சத்தீவை மீட்பு. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, தனியா விடு. பால் பிரிவினைவாதி, பால் தீவிரவாதி பேசுவான். மறுபடியும் பதில், என் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் நாட்டோடு இணை என்று பேசுகிற நான் பிரிவினைவாதி. என் இடத்தின் ஒரு நிலப்பரப்பை என் இடத்தின் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா என்ற கேள்வியை எழுப்பை தேவனுக்கு 450 டிஎம்சிக்கு மேல காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற்றுக் கொண்ட நிலம் நம்முடைய. அந்த தண்ணீர் அதற்கு மேலே நதிநீர் உரிமை வேண்டும் என்று வழக்கை போட்ட பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள். அன்றைக்கு பிரதமராக இருந்தவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த கட்சிகள் எல்லாம் உடன் பிறந்தார்களே, ஒரு இனக்கட்சி, துணை கட்சி. பெருந்தலைவர் காமராஜர், ஐயா பக்தவச்சலம் இவர்களோடு காங்கிரஸ் ஆகிற உயரத்திலிருந்து விழுந்து விட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு, கூட்டணி வைத்துக் கொண்டு சில பல சீட்டுகளை பெறுகிற இடத்திற்கு துணை கட்சி, இணை கட்சிகளாக தள்ளப்பட்ட பிறகு, கர்நாடகாவில் அது ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது, கேரளாவில் அது ஆளுகிற உயரத்தில் இருக்கிறது. அப்போது தமிழர்களின் உயிர் பிரச்சனை ஆகிற நதிநீர் பிரச்சனை, உயிராதாரம் இருக்கிற நீர் பிரச்சனை, காவிரி என்ற போது அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ கர்நாடகத்தின் பக்கம் நீக்கும். காரணம், அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்கிற காங்கிரஸ் அதை இழக்க தயாராக இல்லை. அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்க பாரதிய ஜனதா அதை இழக்க தயாராக இல்லை. முல்லை பெரியாற்று நதி உரிமை காங்கிரஸோ, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது பாரதிய ஜனதாவோ முல்லை பெரியாற்றில் தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை என்று பேச தயாராக இல்லை. காரணம், அங்கே ஆளுகிற உயரத்திலே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிறது. ஒன்னு ஆளும் கட்சி, எதிர்கட்சி. அந்த நிலையை இழக்க தயாராக இல்லை. அதனால் இங்கே பேச மாட்டார்கள். இங்கே மானமும் இன உணர்வும் செத்து போன தமிழன் தன் உரிமையை தர மறுக்கிற கட்சிகளுக்கு, பெற்றுத்தர மறுக்கிற கட்சிகளுக்கு தன் வாக்குதற்கு என்ற கேள்வியை கேட்க மறந்ததால் தன் உரிமையை இழந்து நிற்கிறார். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுகிறது. சீதாராமையா முதலமைச்சர், சிவகுமார் துணை முதலமைச்சர். அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று
தமிழ் பேரின மக்களை, கர்நாடக வாழ்கிற தமிழின மக்களை கேட்டுக்கொண்டார். அவன் வென்று வந்தால் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான். தெரியும். மேகதாட்டிலே அணை கட்டுவான், கட்டுவதற்கு திட்டம் தீட்டுவான், அதுவும் தெரியும். பிறகு எதற்காக அவனை போய் நீங்கள் ஆதரித்தீர்கள்? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு ஓட்டுமில்லை, உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க துணிகளாக அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான். எங்கே இருக்கு தன்னாட்சி, எங்கே இருக்கு கூட்டாட்சி? இந்தியன் என்ற பற்று வர வேண்டும், இந்தியன் என்ற உணர்வு வர வேண்டும். அது எப்படி வரும்? எப்படி வரும்? அறிவார்ந்த எனது இன சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, காவிரியில் தண்ணீர் தமிழர்களுக்கு தர வேண்டும் என்பது எல்லா நம்முடைய நிலத்தின் எல்லா வளங்களையும் பொதுமையாக்கி விட்டார்கள். நரிமணம் பெற்றோர், நெய்வேலி படுப்பு நிலக்கரி, இங்கே இருக்கிற மீத்தேன் இருக்கிறார்கள். எல்லாரும் தான் எடுத்து பயந்து கொள்கிறார்கள். அணு உலையில் தயாரிக்கப்பட்ட மின்சாரம் எல்லாரும் தான் எடுத்து கொள்கிறார்கள். ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவர்க்கே என்று இருந்து விடுகிறார்கள். அதே போல தமிழர்கள் நாங்களும் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நின்றால் இறையாண்மையின் ஒருமைப்பாடும் என்னாகும் என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். காவிரியில் தண்ணி கேட்கிற போதெல்லாம் கன்னடன் குறிப்பாக தேடி தேடி தமிழர் வீடுகளை அடிக்கிறான், கடைகளை உடைக்கிறான், நிலங்களை தீ வச்சு கொளுத்துகிறான். சொந்த நாடு என்று வைத்துக் கொண்டால் அங்கிருந்து நடந்தே மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு என் மக்கள் அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கால்நடையாக நடந்து வருகிறார். ஒரு வாக்கு செலுத்துகிற போது பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையை நிறுத்துகிற நாடும் அதிகாரம், உரிமைக்காக போராடுகிற ஒரு இன மக்களின், இந்த நாட்டின் குடிமக்களின் உரிமையை பாதுகாக்க ஒரு துணை ராணுவ படையை நிறுத்தி அவர்களை பாதுகாக்க முடியாத? ஏன் பாதுகாக்கவில்லை? அடித்து விரட்டுகிறார்கள். காவிரியில் தண்ணி என்று கேட்கிற போது அதை தர மறுக்கிற கன்னடம் தர மறுக்கிற போது தமிழர்களுக்கான நதிநீரை கொடு என்று இந்திய ஆட்சி அதிகாரம் சொல்ல மறுக்கிற போது அங்கே இந்திய தேசியம் செத்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறதை உடன் பிறந்தார்கள். இந்திய கடலுக்குள்ளே 840 மீனவர்கள் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பல வலைகள் கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டு சிறையிலே கிடக்கிறார்கள். ஒரு கேள்விதான், இந்த கடலுக்குள் எனக்கு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா? செத்து விழுந்த மீனவன், சிறைபிடிக்கப்பட்ட மீனவனை இதுவரை இந்திய மீனவன் சுடப்பட்டான், இந்திய மீனவன் சிறைபிடிக்கப்பட்டான் என்று ஒரு நாடும் ஏடும் பதிவு செய்தது உண்டா? பிற மாநிலங்களின் சட்டசபையிலே அது இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே விவாதம் நடத்தியது உண்டா? இந்திய மீனவன் என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது உண்டா? இல்லை. தமிழ் மீனவன் சிறைபிடிக்கப்பட்டால், தமிழ் மீனவன் சுடப்பட்டால் என்று சொல்கிற போதே இந்தியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது. அதான கேள்வி. ஒன்றா இரண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன உரிமை நமக்கு இருக்கிறது? தமிழில் வழக்காடுகிற உரிமை, நம் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை. உலகம் முழுமைக்கும் செல்லுகிற எல்லோரும், இந்திய நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட உலகின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். உலக நாடுகளில் எல்லா மக்களும் தமிழை கற்க ஆர்வத்தோடு முன்வருகிறார்கள் என்றும் பதிவு செய்கிறார். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்றும் பதிவு செய்கிறார். எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது போல, நேற்று வந்தது இந்தியா, நான் இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக குடிமகன். அதனால் அம்பேத்கரே சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான்.
இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடிக் கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்யும். இமயவரை பறை வாழ்ந்தார், இமயத்தில் கொடிய நட்டால் இமயவரம்பன் நெடுஞ்செல்வனாண்டால் ஊரா நாட்டில் போய் நட்டு வைத்திருக்க முடியாது. பதிலுடைய ஆற்றலன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடலும் உள்ள வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரம் பாடுதென்றால் சும்மா கற்பனையில் எல்லாத்தையும் எழுதிட்டு போகுது. அவ்வளவு தூரம் இருந்த தமிழ் பேரினம் காலடியில் இன்று குறுகி கிடக்கிறது, எல்லாவற்றையும் இழந்து. தமிழில் வழக்காடுகிற உரிமை பீகாரிலே, குஜராத்திலே, ராஜஸ்தானிலே போல எங்கள் தாய்மொழியிலே வழக்காடு. என் அப்பனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஆங்கிலத்திலே வழக்காட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? என்ன இருக்கு? அந்த உரிமையை பெறுவதற்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். உயிர் போகிற வரை உண்ணாவிரதம் என்று வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர். உடனே சட்டசபையில் ஒரு சட்டம் இயற்றினர், தமிழிலே வழக்காடுகிற உரிமை வேண்டும் என்று. அதை முன்னகர்த்தினர். குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து, ஒற்றை மகனின் கையெழுத்திற்காக ஒரு தேசியத்தின் உரிமை இன்று வரை முழங்கி கிடக்கிறது. மாநில சுயாட்சிக்காக போராடுகிற மக்கள் 2 குடியரசுத் தலைவர்களை இவர்களே தேர்வு செய்தார்கள். ஒன்று பிரணாப் முகர்ஜி, அதற்கு முன்பு பிரதிபா பாட்டீல், 2 பேர். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அழுத்தத்தின் இந்த தமிழிலே வழக்காடுகிற உரிமைக்கு ஒரு கையெழுத்திடுங்கள் என்று சொல்லி வாங்க முடியாதா? ஏன்? நோக்கம் இல்லை. இதுவரை அது நடக்குது. எல்லாமே ஒரு தமிழ்நாடு அரசு சிபிஐ விசாரணை கேட்குது, சிபிஐ விசாரணை. ஆனால் மாநில உரிமை பேசுது, மாநில சுயாட்சி பேசுது. தன்னுடைய காவல்துறை என்ன, உனக்கு கீழே இருக்க சிபிசிஐடி, உளவுத்துறை, போலீஸ் என்ன, அது இருக்கிற போது நீயே சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் என்ன? இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு, குடிவாரி கணக்கெடுப்பு எடு. சரியான சமூக நீதி என்பது என்ன? சரியான சமூக நீதி என்ன? என்னுடன் பிறந்தார்களே, 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்பாதே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே. இது நீதி, எல்லா நீதி. இது சரியான பங்கீடோ பகிர்வோ அல்ல. அப்ப குடிவாரி கணக்கெடுத்த அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கேற்ப இடத்தை பகிர்ந்து கொடு, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. சாதியை ஏற்றதால் பெற்ற சமநிலை சமூகம் படைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துரு. எண்ணீர்களா? எண்ணீர் ஏன் செய்யல? எண்ணினால் நீ எவ்வளவு காலமாக எங்களை இறைச்சி ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருந்திருக்கிறாய் என்பது தெரிந்து. அதான் என்ன மாட்டேன். சட்டநாதன் அறிக்கை எங்கே? எந்த குப்பையில் போட்டீர்கள்? எங்கே? எடுக்க மாட்டார்கள். அதனால் இது என்ன, அது என் மொழி ஆட்சி மொழியாக வர முடியும், அவனை அடி கொள்ளு யார் நீங்கெல்லாம் எல்லாம் பேச்சுக்கிறான். எடுக்க மாட்டார்கள். கேட்டால் மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். யாரு? மாநில அரசின் உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசிய பெருமக்கள். மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். பீகார் எப்படி எடுத்தான்? தெலுங்கானாவில் எப்படி எடுத்தான்? எப்படி எடுத்தான்? எல்லாவற்றையும் அவன் நேரடி கோட்பாடு கொண்டவன். சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் நேர் எதிர் கொள்கை கொண்டவன் காங்கிரஸ், பிஜேபி. அவனிடத்தில் சாட்டிவிட்டு தப்பிப்பது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை. தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கும் போது அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்கள். வாக்கு செலுத்திய பிறகு இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு நாங்கள் தான். எப்படி பாதுகாப்பு? சிறைக்குள்ளே வைத்து 35 ஆண்டுகளாக பாதுகாப்பது, அதான் பாதுகாப்பு. வந்த பிறகு இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலை என்று எழுதி ஆர்.என். ரவிக்கு அனுப்பினார். அவர் கையெழுத்திட மாட்டார், அது தெரியும். காரணம் ஒரு RSS.
RSS உறுப்பினர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை கையெழுத்திடுவாரு? தெரிஞ்சே நகர்த்துவது. அவர் கையெழுத்திடல, நான் என்ன செய்யுது? அப்படி என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன், விடுதலை சொல்லியிருக்கணும். இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் கையெழுத்து காத்திருப்பேன் நினைக்கிறார். ஒரு அதிகாலை ஒரு ஃபைன் மார்னிங் கடன் தருவது வெளில வராது. வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்கு வர ஆளுநர் உன் கையெழுத்து இருக்கு, உனக்கு கையெழுத்து போடணும்னு அனுப்பி இருந்தா ஓரம் உட்காந்து எழுதி பழகிக்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், 8 கோடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மகனுக்கு எப்படி வந்தது? இது மக்களாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது. இது ஜனநாயக துரோகம். அதை பேச துப்பில்ல. ஆளுநரை அதிகாரத்தை குறையுங்கள். பேசும்போது நாட்டுக்கு தாடி இருக்கு, நாட்டுக்கு ஆளுநர் இருக்கு, எல்லாம் அடுக்குமொழியா பேசிட்டு வேண்டியது. இங்க பேசி என் தம்பி கார்த்தி கூட பேசுறான். ஆளுநருக்கு மாளிகைக்கு முன்னாடி போராட்ட வேண்டியது, அப்புறம் அவசரமா போய் ஒன்னா தேடி குடிச்சு கட்டி பிடிக்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் புலா வேண்டியது. அவர் புதுசா இந்த கும்பகோணத்துல பதவியேற்ற நம்ம அவர் செழியன்னு சொல்றாப்ல, ஆளுநரோட மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் என்று முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எங்களை மாதிரி நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் அப்பாட்ட, எங்களை நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் சொன்னதே யாரு இல்லை, திமுக தான். ஏன் நாங்க பி டீம்? ஏன்னா ஏ டீம் திமுக, அது பிஜேபி ஏ டீம், அதனால நாங்க ஏற்காகவே பி டீம் ஆயிட்டோம். அப்ப ஏ டீம் ஒருத்தர் இருக்கணும்ல, பி டீம் நாங்கன்னா ஏ டீம் யாரு? ஆயிரம். எப்படி ஓட்டு காப்பாங்க? சீமானுக்கு போட்டாதியே பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டாதியே மோடி வந்துடுவார். டே, என் வீட்டில் சுவிட்சை போட்டா என் வீட்டில் தான் நான் வைத்தியகாரத்தில் எனக்கு போட்டால் நான் தான் வருவேன். ஏடா கொடுமையா இருக்கு. இது ஒரு கட்சி, இது ஒரு கூட்டம். இப்ப பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சி நாயகன் அப்படின்னு ஒரு பாராட்டு விழா. அப்பதான் நீட்ல பல பிள்ளைகள் சாகுது. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த பெருமக்கள் யாரு? காங்கிரஸ். இங்க தம்பி அருணபாரதி பேசுற ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடிச்சது யாரு? குழவை போட்டது யாரு? நம்ம திமுக. நீட்டு தேர்வை வாழ்த்தி முரசொலியில் கடிதம் எழுதிய பெருமகன் நம்ம ஐயா தான். இந்த என்ஐஏ அப்பா கூட பேசியிருந்தாங்க. சிபிஐ இருக்கு, சிபிஐ இருக்கு. மாநிலத்தில் காவல்துறை இருக்கிற போது இந்த சிபிஐ ஒன்று இருக்கு பாருங்க, அது கூட மாநில அரசின் அனுமதியை பெற்று தான் உள்ள விசாரிக்கணும். அப்படி ஒரு உரிமை இருந்தது, அப்படி ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஆனால் என்ஐஏங்கிறத எவனே கேட்க வேண்டியது உள்ள வரலாம். அது ஒரு கொடுமையான ஆட்சி சட்டம். தெரிஞ்சே இவர்கள் ஆதரித்து கையெழுத்திட்டார்கள். கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ், கூட இருந்தவர்கள் இவர்கள். 1 2 இல்ல நீங்க பண்ணது. வெற்று வார்த்தை தான். சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநில உரிமை, இதெல்லாம் வெற்று வார்த்தை. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது மொத்த வரியும் சுருட்டிட்டு போவாங்க, தெரியுமா தெரியாத? ஏன் கொண்டு வந்த? நீட்டை கொண்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழுகிற பிள்ளைகள், அவர்களுடைய மருத்துவ கனவாலே போய்விடும் என்பது தெரியுமா தெரியல? எது கொண்டு வந்த? அதிலே மாநில சுயாட்சி என்று சொல்லிக்கொண்டு எல்லா உரிமையும் பறிகொடுத்தவர்கள். கல்வி மாநில பட்டியலில் மாநில உரிமையில் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு போனது அல்ல இந்திரா காந்தி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். அப்போதும் பதவியில் இருந்தது இவர்தான். அதை எதிர்த்து போராடினால் ஆட்சி அதிகாரம் போய்விடும் என்ற அச்சத்திலே அமைதியாக இருந்து விட்டார்கள். கல்வி பொதுப்பட்டியல் கொண்டு விட்டார். இப்போது அவன் சிபிஎஸ்இ பாடத்திட்டம், புதிய கல்விக் கொள்கையை முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. முழுக்க ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹர்நேசன் ஏன் அந்த கல்வி திட்ட குழுவில் வெளியே வந்தார்? இவர்கள் அப்படியே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதில் நமக்கு ஒரு வேலையும் இல்லை என்று வெளியே வந்தார். புதிய கல்விக் கொள்கையை கல்வியிலே ஆகச் சிறந்த அறிக்கை மக்கள் சொல்வது என்ன? நம் குழந்தைகளுக்கு நாம் எழுதி வைக்கிற மரண சாசனம். இதுதான் அவர்கள்
குறிப்பிடுகிறார். உலகத்திலே கல்வியிலே தலை சிறந்த நாடு தென்கொரியா. 8 வயதில் தான் தன் பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலே சேர்க்கிறது. ஆனால் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையிலே 8 வயதிலே வந்து பொதுத் தேர்வை எழுத சொல்கிறார். 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, பொதுத் தேர்வு எழுது. எப்படி இருக்கு? கல்வியிலே சிறந்த நாடு 8 வயசில் 1ஆம் சேர்க்குது. இது 8 வயசில் பொதுத் தேர்வை எழுத சொல்லுது. எல்லா உரிமையும் பறிகொடுத்து விட்டு ஒரு வெற்று கூச்சலாக மாநில உரிமை எவ்வளவுக்கு எவ்வளவு திரைப்படத்துறைக்கு தான் விருது கொடுக்குறாங்க. எப்படி கொடுப்பாங்க தெரியுமில்ல? திரைப்படத்துறைக்கு எங்கள் அப்பாவோட முதல் மரியாதை படத்துக்கு இந்த நிறைய படங்களுக்கு, தமிழ் படங்களுக்கு இந்திய நாட்டின் விருது கொடுப்பாங்க. பிராந்திய மொழி, ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப அவன் அது நேஷனல் லாங்குவேஜ், நாம ரீஜனல் லாங்குவேஜ். அப்ப என் நேஷனல் என்னாச்சு, என் நேஷனல் என்னாச்சு? இப்ப அந்த முழக்கம் தான் கூட்டாட்சி, கூட்டரசு. இது என் தேசம். நீங்க நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப்பை போட்டு குழப்பிக்கிறீங்க. நான் இந்திய நாட்டின் குடிமகன். நேஷனாலிட்டி நான் தமிழன். இது என் நாடு, தமிழ்நாடு. பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்து வாழ்வது போல பல மாகாணங்கள் அமெரிக்க யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இணைந்து வாழ்வது போல நாங்கள் பல தாயகங்கள், தேசிய இனங்களின் தாயகங்கள் இந்தியா என்கிற ஒரு நாட்டுக்குள், ஒரு குடியரசுக்குள் இணைந்து வாழ்கிறோம். அவ்வளவுதான். நீங்க குழப்பீங்க. பாஸ்போர்ட்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியா இருக்கு. உன்னுடைய கடவுள் சீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்றுதான் இருக்கு.